துளசிமா, டீ ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா உன் கடையில டீ குடிக்கிறதுக்கு ஒரு கூட்ட கூடுன்னு நினைக்கிறேன். எப்படி இவ்ளோ டீ சூப்பரா போடுற? வீட்ல இருந்தே பழகிட்டியா? எனக்கு ஒரு நாள் டீ போட்டு கொடுத்ததில்ல. அண்ணே, நீயும் விளாட்ற பத்தியானே? அம்மா சமைக்கும் போதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து நான் எல்லாமே கத்துக்கிட்டேனே. ஆனா பெருசா செய்யறதுக்கு தான் மாட்டேன். ஆனா இப்ப என் கல்யாணம் ஆயிட்டு வந்தங்காட்டி எங்க வீட்ல நானே தானே செஞ்சு செஞ்சு பழகியிருக்கேன். அதனால எல்லாமே நல்லா தெரியும்ண்ணே. எந்த அளவுக்கு டீ தூள் போடணும், எந்த அளவுக்கு சர்க்கரை போடணும், எந்த அளவுக்கு பால் கொதிக்கணும், அதை கண்டு எல்லாமே எனக்கு கத்துப்படி. அதனால பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. டீ பொருள் இவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன் துளசி, பாலை காய்ச்சி தூள சர்க்கரையை போட்டு ஒரு ஆத்துனா டீன்னு நினைச்சேன். ஆனா அதுல இவ்வளோ பக்குவம் இருக்குன்னு எனக்கு தெரியாதேம்மா. ஆமா தங்கச்சி, டீ வைக்கிறதுல சாதாரண விஷயம் இல்ல. பார்க்கும்போது 5 நிமிஷத்துல கொதிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல ஏகப்பட்ட பக்குவம் இருக்கு. நீங்க சொல்றது கரெக்டு தாங்கண்ணே. ஆமாண்ணே, இந்த சந்திக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் கூட்டம் வரும்? எப்படி ஒரு 300ல இருந்து 400 பேர் வருவாங்கம்மா. அதுலயும் வாரத்துல இந்த திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நல்ல கூட்டம் இருக்கும். அதுக்கு பிறகு வியாழக்கிழமை சந்தை. இந்த 3 நாள் கூட்டம் பிச்சுக்கிட்டு வரும். எத்தனை பேர் வராங்க போறாங்கன்னு கணக்கே எடுக்க முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா என்ன, கொஞ்சம் எல்லாம் ரேட்டு வச்சு வித்தீங்கன்னா தான் லாபம் பார்க்க முடியும். ஏன்னா நடுவுல இருக்குது, வாடகை அதிகம் இல்லமா, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கணும். அண்ணே, அதுக்குன்னு வந்த உடனே ரேட் ஏத்துனா என்னென்ன பண்றது? முதல்ல ஒரு டீ 5 ரூபாய்ன்னு தானே போடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் படிப்படியா ஏத்திக்கலாண்ணே. தெரியுமா தங்கச்சி, உனக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோ. எனக்கு ஒன்றும் இல்லை, சொல்றது என் கடமை சொல்லிவிட்டேன். ம் நல்லா தான் ஐடியா கொடுக்குறாரு. ஒரு பக்கம் கரடு முரடா இருந்தாலும் ஒரு பக்கம் மனசு பூ மாதிரி தான் இருக்கும் போல. பார்த்துக்கலாம். எங்க போயிட போறாரு மனுஷன்? இந்த அக்கா நல்லா அந்த அண்ணன் லுக் விடுது. சீக்கிரம் விழுந்துரும் போலயே. அண்ணனும் ரூட்டு விடுறாரு, இந்த அக்காவும் ரூட்டு விடுறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு கைப்பக்கம் வேணும். கைப்பக்கம் இருந்தா தான் சமையல் எல்லாம் சாப்பிட அளவுக்கு செய்ய முடியும். சரிதானுங்களா நான் சொல்றது? ஆமாண்ணே, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அப்புறம் உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என் தங்கச்சியும் அவ ஃப்ரெண்டும் தான் கடை வச்சிருக்காங்க. பொண்ணுங்கிறனால யாரும் வம்பு தும்பு பண்ணாம பாத்துக்கணும். கொஞ்சம் நீங்க தான் பாதுகாப்புக்கு இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் அப்புறம் உங்களை தான் கேட்பேன். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஆமா ஆமா, உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவாங்க? நீங்க தானே பாதுகாப்புக்கு இருக்கீங்க. நீங்க பாத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அண்ணனா நான் இதை சொல்லணும் இல்லைங்களா? என் கடமை. அது மட்டும் இல்ல, என் தங்கச்சி வேற மாசமா இருக்கா. கொஞ்சம் அவளை பார்த்து பத்திரமா இருக்க வைக்கணும். எதுக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீங்களும் பாத்துக்குவீங்கல்ல? கண்டிப்பா நான் பாத்துக்குவேன், கவலைப்படாம இருங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ எது பிரச்சனையோ எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா அவங்க புருஷன் வரல. அவங்க புருஷன் இல்லாம இருக்கும்போதே அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு எனக்கு நல்லா தெரியுது. கூடி சீக்கிரம் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி உங்க தங்கச்சி உங்க மாப்பிள்ளையும் ஒன்னாவும் சேருவாங்க. இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, அவங்க கிட்ட கேட்டா அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்கன்னு தான். எல்லாருமே வந்திருக்கீங்க, அவங்க வீட்டுக்கார் மட்டும் வரல. அதை வச்சுதான் நான் கணிச்சிட்டு சொல்றேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்க கணிச்சதும் உண்மைதான். கொஞ்சம் சின்னதா ஒரு சண்டை, அவ்வளவுதான். சரியாயிடுச்சுன்னா மாப்பிள்ளையே அவளும் சேர்ந்துருவாங்க. மாசமா வேற இருக்கா, மனசு கொண்டாம நடந்துக்கணும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, நாங்களும் அவளை விட்டுட்டோம். நடக்கிறது நடக்கட்டும். சரிதானுங்களா? சரிதான். உங்க பேர் என்ன? என் பேர் அகிலன். சரிங்க அகிலன். சரி, நானும் கிளம்புற வேலை இருக்கு மார்க்கெட்ல. நம்மளும் இப்ப கிளம்பிடுவோம், வயக்காட்டுக்கு போகணும். ஓ சரி சரி. சரிங்க அகிலன், அப்புறம் இன்னொரு டைம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் வாங்க. கண்டிப்பாங்க. இப்ப போயிட்டு வரோம். என்ன தங்கச்சி, போயிட்டு வாங்க. சரிங்கண்ணே. துளசிமா, கிளம்பட்டுமா அண்ணே? சரிங்கண்ணே, போயிட்டு வாங்கண்ணே. அப்புறம் ஏங்க, போயிட்டு வரேங்க. ம் கேக்குது கேக்குது, போயிட்டு வாங்க. ஜாட மாடையே பேசி பேசி கண்ணில் ரூட் விடுதுக்க பாரு. சரிங்க வரேன். சரி போயிட்டு வாங்க. ஆள் இப்ப நம்மள நல்லா ரூட் விடுது. எப்படியும் எனக்காக இந்த பொண்ணுதான் பறந்துருப்பா போல. நடக்கிறதுலாம் நன்மைக்கு. அவந்திகா, காசு கொடுத்தல, அதை அவகிட்ட கொடு. சரிங்க. அவ வாங்கலனா எதையாவது சொல்லி கொடு. சரியா? கையில காசு இருக்கோ இல்லையோ கொடுத்துட்டு வாடி. சரி சரி, நான் கொடுக்குறேன். துளசி, இத கப்பு வாங்கிக்கோ. கொடுங்க நீ. இதாம்மா என்னோட கப்பு. அட, கப்பை கொடு, நான் வச்சிருக்கேன். சரி துளசி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? என்ன நீ வந்ததும் வராதமோ கிளம்புறேங்கிறீங்க? இருங்க நீ இன்னும் கொஞ்ச நேரம். இல்ல துளசி, வீட்டில் அத்தைக்கிட்ட எதுவுமே சொல்லாம தான் வந்தோம். அதே போலயே திரும்ப ரிட்டர்ன் போயிடணும்ல. அப்புறம் அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா எங்கே போனேன் என்ன எதுன்னு கேட்பாங்க. தேவையில்லாம நம்ம இன்னும் மேலும் மேலும் பொய் சொல்கிற மாதிரி இருக்கும். அதை நடக்காத மாதிரியே பார்த்துக்கிட்டா எந்த பொய்யும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்க கேட்கணுங்கிற இதுவும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், நாங்கள் கிளம்புறோம். கண்டிப்பாக இன்னொரு நாள் வரோம். சரியாம்மா? சரிங்க நீ, நீங்கள் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணி, செக்கப்க்கெல்லாம் போகிறீங்களா? இல்லை துளசி, இந்த மாதம் இன்னும் போகல. அப்புறம் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமான்னு தெரில. அது என்ன நீ? அதான் உங்கள் மாமா இருக்கார்ல, தாய் மாமா, ஜெயிலில் கூட இருக்காரு. அவங்க இன்னொருத்தவங்களோட பழகி இருந்து அவங்க கூட ப்ரெக்னென்ட் ஆயிருந்தாங்களே, அவங்க நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. என்ன நீ சொல்கிறீங்க? அவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க? அதுதான், அப்புறம் அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லைன்னு உங்கள் அத்தை தான் போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நாளைக்கு நாங்கள் வளகாப்பு பண்ண போகிறோம். வளகாப்பா? ஓ சரிங்க நீ, பண்ணுங்க. துளசி, கண்டிப்பாக உனக்கும் பண்ணுவோம். உன் மகன் உடனே வாடி போகுது பார்த்தியா? எல்லாம் கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாமல் இரு. சரியா? அவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க, அவங்களும் பாவம் பொக்குன்னு போயிடுவாங்கன்னு தான் எல்லாரும் சேர்ந்து வளகாப்பு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோமா. சரிங்க நீ, பண்ணுங்க.
சரி துளசி, நீ வருத்தப்படாம இரு. எதுனாலும் அண்ணன் கிட்ட சொல்லி கேளு, சரியா? மனசுலயே வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காத. கண்டிப்பா எல்லாம் நல்லதா நடக்கும். உன் குழந்தை பிறந்த நேரம் உன் புருஷன்னு நீயே சேர்றீங்களா இல்லையான்னு பாரு. நடந்தா சந்தோஷம்தான் நீ, கடவுள் விட்ட வழி. அப்படியெல்லாம் பேசாத, எல்லாத்தையும் நல்லபடியா நடக்கும்னு நம்பு, சரியா? சரிண்ணே, அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு போனேன். கண்டிப்பா வரேன்டா. அப்புறம் பானு, கிளம்புறோம். இவங்கள நல்லா பாத்துக்கோங்க, சரிங்களா? அவங்க கிட்ட அதிகமா பேசவே இல்லை. வந்திருந்து அமைதியாவே இருக்கீங்க. அவ ஷை டைப்பு வண்ணி, அப்படிதான். அக்கா அப்படி இல்ல, புதுசா இருக்கா, பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பழகிட்டேன்னா பேசிடுவேன்க்கா. சரிம்மா, 2 பேரும் பத்திரமா இருங்க, நல்லபடியா எல்லாம் பண்ணுங்க, சரியா? கண்டிப்பாக்கா, நல்லா கைவிட மாட்டேன் துளசிய, நீங்க கவலையே படாதீங்க. ரொம்ப நன்றிம்மா. இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைக்கலன்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இந்த காலத்துல இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா, நீ என் கூடயே இருக்கிறா. பானு, கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் கூடிய சீக்கிரம். என்னமோ தெரியல, என் மனசு உன்னை பார்த்தா அப்படியேதான் சொல்லுது. அப்படியே சொல்றீங்க? நடந்தா ரொம்ப சந்தோஷம் தானே. நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஓஹோ, நானா? கண்டிப்பா நடக்கும்டா, சரியா? சரி, அவந்திகா. ஒரு நிமிஷம் துளசி. என்ன நீ? 2 நிமிஷம். இங்கதான் முந்தானியில வச்சேன். துளசி, இதை வாங்கிக்கோ. எதுக்கு நீ காசு? வாங்கிக்கோ. முதல்ல கடை ஆரம்பிச்சிருக்க. ஏதோ எங்களால முடிஞ்ச சின்ன அன்பளிப்பு. பொருளா தான் வாங்கலான்னு பார்த்தோம். நீ எல்லாமே ஆல்ரெடி வாங்கிட்டேன்னு. சரி, நீ காசா கொடுத்தா உனக்கு தேவையான ஏதாவது யூஸ்ஃபுல்லா வாங்கிக்கல, அதுதான் வாங்கிக்கோ. ஐயோ, இதெல்லாம் வேணாம் நீ. என்கிட்ட காசு இருக்கு, அதை வச்சு நான் பாத்துக்குவேன். ஏன் துளசி, அண்ணனும் அண்ணி கொடுக்கறத வாங்கிக்க மாட்டியா என்ன? இது உங்க அண்ணன் சம்பாரிச்சதாண்டா, அதை கூட வாங்கிக்க மாட்டியா? அப்படியெல்லாம் இல்லை நீ. எதுக்கு உங்களை போட்டு சிரமப்படுத்திக்கிட்டு? நான் என்னோட கஷ்டத்தை நான் தான் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் இதுக்காக இழுத்து போட முடியுமா சொல்லுங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இந்த காசை வாங்கிட்டீங்கன்னா தான் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷப்படுவோம். இல்லைன்னு வச்சுக்கோ, உன் கடைக்கு வந்து வருத்தப்பட்டு போன மொதல் 2 நாள் நாங்களா தான் இருப்போம். ஆமா துளசி, அண்ணி சொல்றல, காசை வாங்கிக்கோ. என்னண்ணா நீயும் இப்படி பண்ற? வாங்கிக்கணும், வாங்கிக்கோ. ஏன் வாங்குறதுக்கு உரிமை இல்லையா என்ன? இல்லை எங்களுக்கு தான் கொடுக்க உரிமை இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை நீ. உண்மையிலுமே உனக்கு அண்ணினா நீ வாங்கிக்குவ, இல்லைன்னா நான் யாரோ தான். சரி கொடுங்க நீ. இதுக்கு ஏன் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு? காசு வாங்கிக்கணும், அவ்வளோதானே? ஆமா, வாங்கிக்கோ. சரி தாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது போதும் எங்களுக்கு. இதான் எதிர்பார்த்தேன். நல்ல பிள்ளை வாங்கிக்கிட்ட காசை. காசு வாங்கினா நல்ல பிள்ளை. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏதோ எங்களால் முடிஞ்ச சின்ன உதவி. இதுல என்ன இருக்க போகுது சொல்லு, சரியா? பத்திரமா இரு, ஹாப்பியா இரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. சரிங்க நீ, நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. செக்கப் போயிட்டு வாங்க. நீ என்ன செக்கப் போல தானே? இல்லை நீ, இந்த வாரத்தில் ஒரு நாள் போகணும். கடை வேற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 நாள் போட்ட நீ, அப்படி இப்படின்னு பார்த்துக்கலாம். சரி துளசி, பார்த்து பத்திரமா இரு. சரிங்க நீ. துளசிமா, அண்ணன் போயிட்டு வரேன். சரிண்ணே. அம்மாவையும் அப்பாவையும் நல்லபடியாக பார்த்துக்கண்ணே. சரிடா, நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வரேன். துளசி. சரிங்க நீ. அக்கா போயிட்டு வாங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. சரி பானு, போலாங்க. சரி வா. மம்மி, டாடி, சீக்கிரம் வாங்க. மம்மி, டாடி, 2 பத்திர டாஸ் சூப்பரா இருக்கு. எதுக்கு நீங்க கழுத்துல மாலை போட்டு நிக்கிறீங்க? எனக்கு ஒரு மாலை கொடுக்குறீங்களா? நானும் போட்டுக்கிறேன். பாரு சந்திரகுட்டி, டாடிக்கும் மம்மிக்கும் இன்னைக்கு கல்யாணம். அதுக்காக தான் டாடி மம்மியும் கழுத்துல மாலை போட்டு புது ட்ரெஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு ட்ரெஸ் சூப்பரா இருக்கே. இது எங்க அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க டாடி. நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு சந்திரு. உன் கலருக்கு ஏத்த மாதிரி அருமையா இருக்கு இந்த ட்ரெஸ் உனக்கு. மம்மி சூப்பரா நீங்க திறக்க பண்ணிருக்கீங்க. நல்லா இருக்கு மம்மி. சந்திரகுட்டி, இப்ப டாடி மம்மி கழுத்துல தாலி கட்டுவனா, நீ என்ன பண்றாங்க இருக்குல்ல பூவு, அதை எடுத்து டாடிக்கும் மம்மிக்கும் தலையில போடணும், ஓகேவா? உங்க 2 பேத்துக்கு தலையில பூ போட்டா நான் இருக்கேன். எனக்கு பூ போட்டா யார் இருக்கா? யாரு போடுவா? என்னடா அது அநியாயமா இருக்கு. என்னங்க இவன் என்னங்க இந்த போடு போடுறான்? பின்ன சந்திருக்கு ஒன்னும் விவரம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. பாத்துக்க, அவன் ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கான். அதான் பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கு. மம்மி, டாடி பூ போட்டுட்டுமா? போடுவியா? டாடி மம்மியும் கீழே உட்காந்து இப்ப மம்மி கழுத்துல தாலி கட்டுவேன். அப்ப நீ கரெக்டா பூ எடுத்து பண்ணும், ஓகே சந்திரகுட்டி? சரிங்க டாடி, நான் போடுறேன். குட் பாய். டாடி, மம்மி பூ போட போறேன். இப்ப போடு சந்திரு. சரிங்க மம்மி. டாடி மம்மி சூப்பரா இருந்துச்சு பூ போடும்போது. சூப்பர் சந்திரகுட்டி. அவ்வளவுதான், டாடிக்கும் மம்மிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எதுக்கு இது பண்றாங்க? பாரு ஒரு கேள்வி. இதுக்கு என்ன பதில் நீ சொல்லுவ? சொல்லு பாக்கலாம். அப்பதான் டாடி மம்மி ஒன்னா சேர்ந்திருக்க முடியும். அதுக்காக தான் கல்யாணம் பண்றது, புரிஞ்சுதா? பரவாயில்லையே, நல்ல பதில தான் கொடுத்துருக்க நீ. சரிங்க மம்மி, உங்க 2 பேத்துக்கும் இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு. தேங்க்ஸ் செல்லகுட்டி. இனிமே என் வாழ்க்கையில நீயும் சந்திரவும் தான் எப்பயும், என் உயிர் போற வரைக்கும் எப்பயும் உங்களை நல்லபடியா நான் பாத்துக்குவேன். ஒரு கண்ணு நீ, இன்னொரு கண்ணு சந்திரகுட்டி, சரியா தன்யா? சரிங்க. இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எங்களுக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கீங்க. தியாகமா? என்ன சொல்ற?
ஆமாங்க, நீங்க பண்ணது மிகப்பெரிய தியாகம். எல்லாருமே அவங்க வாழ்க்கையில முதலா ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா விதவையா இருக்க எனக்கு, அதுவும் குழந்தையோட இருக்க எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் மனசு வராதுங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. என்னடி நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டியும் சந்துக்குட்டி மாதிரி ஒரு குழந்தையும் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த விதத்துல உன்னை விட நான் தான் அதிர்ஷ்டசாலி. என்ன ரெண்டு பேரும் என்னமோ குத்து குத்துன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. டாடி மம்மி அங்க பாருங்க. சந்திரகுட்டி, அவ்வளவுதான், தாலி கட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன டாடி? ம், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. உங்க அப்பாக்கு தான் இன்னொரு குழந்தை மேலே ஆசையே இல்லையே, அப்புறம் என்னத்தை நான் எதிர்பார்க்க? என் வாழ்க்கையில் இனிமேல் அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காது. எனக்கு இனிமேல் நீ மட்டும்தான். அதையும் தாண்டி என் உடனே செத்து போச்சு. இனிமேல் நான் எதையுமே எதிர்பார்க்க விரும்பல. ஃபீலிங்ஸ் இவ்வளோ இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக அதை நான் உனக்கு தருவேன். என்ன நம்ப பொண்டாட்டி, உனக்கு சர்ப்ரைஸாக அது எல்லாமே நான் நடத்தி காட்டுவேன். அப்பதான் நீ இன்னும் சர்ப்ரைஸ் ஆவ. டாடி மம்மி பச்சிக்கு இன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு நானே சமைச்சிட்டேன். ஏன்டி ஆன்லைன்ல ஹோட்டல் ஆர்டர் பண்ணிக்கலாம்ல, நீ ஏன் எதுக்கு சமைச்ச? நைட்லாம் தூக்கமே வரலங்க. நேரமாக இருந்துச்சு, சட்னி சாம்பார் வடக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓ சூப்பர். சரி, ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பச்சிக்கு, சீக்கிரம் வாங்க. சரி சந்துக்குட்டி, மம்மி டாடி ட்ரெஸ் மாத்திட்டு வரோம். சரிங்க மம்மி. நீ வரியா இங்க இருக்கியா? இல்ல நான் வரல, இங்கே இருக்கேன். பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டான். பாருங்க மணி, சொன்னதெல்லாம் மண்டையில இருக்கட்டும் சரியா? பார்த்து பத்திரமா இருக்கணும். கொடுத்த எல்லாத்தையும் சாப்பிடணும் சொல்லிவிட்டேனா? ஃப்ரூட்ஸ் 2 கப்பு வச்சிருக்கேன். நீ எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப சாப்பிட்டு போடுறேன் சரியாடி? ஏதாவது சாப்பிடாம வந்தேன்னு வச்சுக்கோ, சாயங்காலம் செக் பண்ணுவேன். டப்பால் ஏதாவது பழங்கள் இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஏன் பாட்டி, காலேஜ் போகும்போது என்ன திட்டிக்கிட்டே தான் இருப்பியா? எப்பயாச்சும் என்ன ஒரு நாளா திட்டாம இருக்கிறியா? நீயே யோசிச்சு பாரு. நீ பண்றது அத்தனை அப்படி தாண்டி இருக்கு. நான் திட்டுற மாதிரி தான் நீ நடந்துக்கிற. ஏதோ மாப்பிள்ள கூட கொஞ்சம் இருக்கவும் நமக்கு உதவியா இருக்கு. இல்லைன்னா என்ன பண்றது? உன்னை நான் மட்டும் வச்சு பாத்துக்கிறதுனா என் மாதிரி என்னால முடியாதுமா? முடியாதுன்னா சொல்லு, நான் என் மாமியார் வீட்டுக்கு போய்க்கிறேன். என்னடி வாய் கொழுப்பு ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு? என்ன மாமியார் வீட்டுக்கு போறேங்கிற? கண்மணி, என்ன பேச்சு நீ பேசிட்டு இருக்கா? பாட்டி கிட்ட பேசுறதுங்க மறந்துடாத. பாட்டிக்கு ஜால்ரா அடிக்கிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. போதும், சும்மா என்னையே திட்டிக்கிட்டு இருக்கதை என்னால கேட்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. பாட்டினா அதுக்கு நீ என்ன வேணாலும் திட்டுவாங்களா? நான் கேட்டுட்டு இருக்கணுமா? கண்மணி, நீயா இப்படி பேசுற? தான் பேசுறேன். இழுத்த இழுப்புக்கெல்லாம் போறனால தானே என்ன ஒரு மாதிரி கேவலமா ட்ரீட் பண்றீங்க. மாசமா இருக்க என்ன ட்ரீட் பண்ற மாதிரியே ட்ரீட் பண்றீங்க. நினைச்சாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. உண்மையதான் சொல்றேன். நம்ம பேசாம உங்க வீட்டுக்கே போயிடலாம். அடி பாவி, உனக்கு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க. என்ன பார்த்து எப்படி எல்லாம் பேச தோணுது உனக்கு? கண்மணி, யாரோட முஞ்சிரு முழிக்க கூட எனக்கு விருப்பம் இல்லைங்க. தயவு செஞ்சு நாம உங்க வீட்டுக்கே போயிடலாம். சாயங்காலம் நான் இங்க வரவே மாட்டேன். இதுக்கு மேல என்ன கூட்டிட்டு வந்தீங்க, நடக்கிறதே வேற. பிடிக்காத எல்லாத்தையும் கொடுத்து தின்னு நீ என்ன பாடா படுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்குறெல்லாம் குழந்தைக்கு சேருமோ சேராத எதுவுமே தெரியல. பாட்டி கொடுக்குறாங்க, அதுக்காக ரசத்தை கூட வாங்கி வாயில ஊத்திக்க முடியுமா? சொல்லுங்க. கண்மணி, என்ன பேச்சு நீ பேசிட்டு இருக்கா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா பலார்னு ஒண்ணு வச்சிருவேன். அடிங்க, அடிச்சு கொள்ளுங்க. அதான் உங்களுக்கு வேணும். நான் தெளிவா சொல்லிடுறேன், சாயங்காலம் நான் இங்க வரவே மாட்டேன். அதே மீறி என்ன கூட்டிட்டு வரணும்னு நினைச்சீங்க, நான் வேற எங்காவது போயிடுவேன். பாட்டி, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. தயவு செஞ்சு மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க பாட்டி. தெரியாமலாம் பேசல, தெரிஞ்சுதான் பேசுறேன். தெளிவா கேட்டுக்காங்க. சாயங்காலம் நான் இங்க வர மாட்டேன். அவங்களோட டார்ச்சர்ல என்னால இருக்க முடியாது. எனக்கு எங்க மாமியார் தான் கரெக்ட். நான் அங்கேயே போய்க்கிறேன். எல்லாத்துக்கும் பொறுத்து போகணும்னு எனக்கு எந்த வித அவசியமும் இல்லை. அப்படியும் எனக்கு வழி இல்லாம இல்லை. ஏய் கண்மணி, மாப்பிள்ள விடுங்க. நான் தூக்கி வளர்த்த பிள்ளை. அவ வாயால இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுது. விடுங்க மாப்பிள்ள. சரிம்மா, ஆனா நான் எந்த கஷ்டமும் படுத்த. உனக்கு எங்க இருக்கணும்னு விருப்பமா அங்கே இரு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் பேச எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சிருமா? பாட்டி என்னது இது? கையை இறக்குங்க பாட்டி. இல்ல மாப்பிள்ள, நான் ஏதோ பார்த்து அவளுக்கு அக்கறையா பண்றேன்னு நினைச்சுதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவளுக்கு விருப்பமே இல்லைங்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும் மாப்பிள்ள. தப்புதான், ஒருத்தங்களுக்கு பிடிக்காத சாப்பாடுற கொடுத்தது தப்புதான். அதுல சத்து இருக்கு மாப்பிள்ள, ஆனா பிடிக்காம போலாம். ஆனா அந்த அளவுக்கு மோசமான எதையும் நான் தரல. சும்மா நிறுத்து. சும்மா இப்படி கண்ணீரை விட்டு தானே ஏமாத்திட்டு இருக்க என் புருஷனையும் என்னையும். கண்மணி, உனக்கு என்னடி ஆச்சு? இந்த பக்கம் திரும்ப நீ. என்ன? ஏய் சி, இவ்வளோ கேவலமான ஜென்மமா நீ இருப்பின்னு நினைச்சு கூட பார்க்கல. தூக்கி வளர்த்த பாட்டி இவ்வளோ தூரம் உனக்காக பார்த்து எல்லாம் பண்ணாங்க. அதை இவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுற? எப்படி உனக்கு வாய் வருது? எப்படி வருது ஒன்னா? மாப்பிள்ள வேண்டாம் மாப்பிள்ள, தயவு செஞ்சு என் கருமடை அவளை ஒரு அடி கூட அடிச்சிடாதீங்க. வேண்டாம் மாப்பிள்ள, அவளுக்கு விருப்பம் மட்டும் இருக்கட்டும். விடுங்க.
நீங்க சாயங்காலம் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நீ சொல்லி அவர் கூட்டிட்டு போகணும்னு எந்த அவசியம் இல்லை. நான் சொன்னால அவர் கேட்பாரு. பாட்டி நீங்க உள்ள போங்க பாட்டி, போங்க. நீங்க நிக்காதீங்க. சில ஜென்மங்களுக்கு முன்னாடி நமக்கு நிக்கிற கூட ஒர்த் இல்ல பாட்டி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாப்பிள்ள. இதேமே ரெண்டா கிழிஞ்சிருச்சு. இதை இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. மாசமா இருக்க பிள்ளைய திட்டக்கூடாது மாப்பிள்ள. நான் போறேன். பாட்டி கார்ல ஏறுறீங்களா இல்ல நான் கிளம்பிட்டா? இங்க பாருடி, என் முடிச்சவே முடிச்சிடாது. உன்னை போய் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவேன். எனக்கு அசிங்கமா இருக்கு. இனிமே என்கிட்ட பேசணும்னு கூட நீ நினைச்சிடாத. சீ. என்னங்க என்ன நான் பண்ணிட்டேன் இவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? அந்த பாட்டி எல்லாத்தையும் கொடுத்து அதை தின்னு இதை தின்னு சொல்லி எனக்கு தான் ஒரு மாடியா வருது எல்லாம். உங்களுக்கு என்ன? அவங்க மாசமா இருந்து பார்த்தா தானே அதோட வழி அருமையும் தெரியும். உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? ஆம்பளைங்களுக்கு மொத்ததுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. என்ன சொன்னா? இப்ப நீ என்ன சொன்னா திருப்பி ரிப்பீட் பண்ணு. நல்லா சொல்ற கேட்டுக்காங்க. ஆம்பளைங்க இது மொத்த நேரத்துல மட்டும்தான் பொண்டாட்டியோட அருமை தெரியும். ஆனா பொண்டாட்டி வழியில வேதனை துடிக்கும் போது ஒரு மண்ணு தெரியாது. அதான் நீங்க. ஹே கண்மணி, விளையாடாத. இவ்வளவு நேரம் நீ பேசினதை பொறுத்துக்குவேன். இப்ப சொன்ன வார்த்தையெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சுதானே பேசுற? ஆமா தெரிஞ்சுதான் பேசுறேன். அவங்கள மட்டும் இல்ல பாட்டியும் சேர்த்துட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து வேணும்னே தானே என்ன டார்ச்சர் பண்றீங்க. நான் சொன்னதுல என்ன தப்பு? என்ன தப்புன்னு? ஆம்பளைங்களுக்கு உண்மையாலுமே மொத்த நேரத்துல மட்டும்தானே அது தேவைப்படுது. அது தேவைன்னா மட்டும்தானே என்ன தேடி நீங்க வரீங்க. இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்லையடி? ஷோ கடவுளே, உன்ன போய் நான் கல்யாணம் பண்ணிருக்கேனா? கடவுளே, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ தலைய சுத்துது. சீ. அப்படிதான் நான் பேசுவேன். என்ன பண்ண டார்ச்சருக்கு இன்னும் நான் பேசுவேன். கார்ல ஏறணும்னா ஏறுங்க, இல்லைன்னா நான் கிளம்புறேன். உன் கூட நான் வரமாட்டேன். எங்க ஏறி போவியோ எங்க போவியோ போய் தொலை. சே, உன்கிட்ட பேச கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், நான் கிளம்புறேன். நீ அப்படியெல்லாம் பேசுறேன்னு என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல. பாட்டி அப்படி பேசின, கடைசியில என்னை எப்படி பேசிட்டேடி? இனிமே எப்படி நான் உன் கூட வாழ முடியும்? ஏண்டி? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் டாடி வீட்டுக்கு போறேன். காலேஜ் போல ஒரு மண்ணுக்கு போல. அங்க போய் யார்கிட்ட எதையுமே காட்டிக்க கூடாது. நம்ம பாட்டுக்கு இருந்துருவோம். இந்த தினேஷ் பையன் எவ்வளவு சொல்லியும் நமக்கு சப்போட்டா எதுவும் பேச மாட்டேங்கிறானே. இன்னமும் பொண்டாட்டி சப்போட்டா தானே பேசிட்டு இருக்கான். எங்க போய் இதெல்லாம் முடியும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படியாவது ரெண்டு கல்யாணமா பண்ணி வச்சலான்னு பார்த்தா அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறான். என்ன பண்ணி உன் வாழ்க்கையை சரி பண்றது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. டேய் ராசு. நான் ராசு இல்ல, தினேஷ். ஐயோ கடவுளே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே துணியை போட்டு போட்டு எவ ராசி எவ தினேஷ்னே தெரிய மாட்டேங்குது. எங்கட கிளம்பிட்டா? பார்த்தா தெரியல, காலேஜ் போறேன். காலேஜுக்கா? எதுக்கே? அவளை பார்க்கவா? எவ்வளவு பார்க்கவா இல்ல எவ்வளவு பார்க்கவா? சொல்லுமா. அதான் ஒருத்திய லவ் பண்ணிட்டு திடீரியே அந்த எடுப்பட்ட சிரிக்கி, அவளை பார்க்க தானே கிளம்பிட்ட? அவ எடுப்பட்ட சிரிக்கு ஒண்ணு கிடையாது. அவ என் பொண்டாட்டி ஆக போறவ. பொண்டாட்டி ஆக போறவ. கோத்துல விழுந்துதா? எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட அவளை உன் பொண்டாட்டிம்பா? அவ்வளவு குளிர்விட்டு போய் கிடக்குற அப்படித்தானே? அதான் அண்ணி சொல்லிட்டாங்களே, என் அக்கு பவித்ராக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நண்டு சீண்டெல்லாம் என்ன தூக்கி கணம் பாக்குற அளவுக்கு வச்சிருக்க அந்த சிரிக்கி. போறமோ உன்னைய பத்தி ஏதாவது தப்பா பேசி வச்சுக்கோ, அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஓஹோ, எங்க இருந்துதா வந்தா உன் அண்ணி? வானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டாளா? நான் இல்லாம எப்படி வந்தா? நீ முதல்ல மனுஷியவே இல்ல, மிருக மாதிரி நடந்துக்கிற. சமீப காலமா உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். டேய் தினேஷ், அடிச்சே நிறுத்து. சும்மா உனக்குதான் கத்த தெரியுன்னு இஷ்டத்துக்கு கத்தாத என்ன? ஓஹோ, ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் திமிர் அதிகம் ஆயிப்போச்சு. ஆய் முடிச்சிருந்தா முடித்தே தான் இருக்கணும். எதிர்த்து பேசினா தான் நம்ம பக்கம் என்ன நான் மத்தவங்களுக்கு காதுல நல்லா விழுகும். அவங்களுக்கு தான் எவ்வளவு கத்தி பேசினா விழுக மாட்டேங்குது. என்ன பண்றது? ஏய் என்ன ஒன்னும் சரியில்லை. வாய முடிக்கிட்டு இருக்கிறது உனக்கு நல்லது. ஏதாவது கூட கூட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, பாத்துக்க. நான் பாட்டுக்கு சிவனேன்னு காலேஜுக்கு போக வந்தேன். என்னையா நிறுத்தி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. வாண்ட நின்று பேசி என் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. சரிடா கிளம்பு. அத முதல்ல சொல்ல வேண்டியது தானே? இப்ப சொல்றல கிளம்பு.
எப்படியெல்லாம் பேசுறான் பாரு. ஆ? இவனை என்ன இப்படியா வளர்த்துனேன், இல்ல அவனை தான் இப்படி வளர்த்துனேனா? எல்லாம் புதுசா ஒருத்தி வந்தோடனே நம்மளை என்ன சங்கதிங்கிறானுங்க. சிவன் இப்ப எந்த போடு போடுறானே, அதுக்கு அவனே பரவலியாட்டு இருக்கே. அம்மா அம்மா உன்னதான் இல்ல. என்னம்மா என்ன? நான் ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன், கிளம்புறேம்மா. ஏன் என்னாச்சு? என்னாச்சுமா? நல்லா தானே இருந்த. இல்லம்மா, உங்க அண்ணங்காரன் ஊர்ல நிறைய கடை ஆகி ரொம்ப சிரமப்படுறான். போய் என்னால முடிஞ்ச ஏதாவது உதவியை பண்ணணும். என்கிட்ட சொல்லிக்க எதுவும் இல்லம்மா. நான் என்ன என் பேர்ல ஏதாவது பத்திரமா வச்சிருக்கேன், ஒண்ணும் கிடையாது. அது இருந்தா கூட அடமானம் வச்சு அவனுக்கு உண்டான பங்கை செய்வேன். எனக்கு தான் எதுக்குமே வழி இல்லையே. அதுக்கும் உன் பேர்ல பத்திரக்கிறதுக்கு என்னமா சம்பந்தம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லம்மா, அவன் கடவுள் நேரத்துக்கு ஏதாவது செக்யூரிட்டி மாதிரி கேட்கறாங்களாம். அதனால என் பேர்ல ஏதாவது பத்திரங்கத்தை இருந்தா அதை வச்சு ஒரு 10 லட்சம் தேவைப்படுதுன்னா அதுக்கு என்கிட்ட இருந்தா கூட ஏதாவது கொடுப்பேன். என்கிட்ட தான் ஒண்ணும் இல்லாம செல்ல காசு இருக்கானே, என்ன பண்றது? அதான் போய் அவனுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நான் கிளம்புறேன், வரேன். நில்லுமா, எங்கே நீ போக வேண்டாம். உனக்கு என்ன பத்திரம் தானே வேணும்? பத்திரம் மட்டும் இல்லாம அந்த பத்திரமே என் பேர்ல தான் இருக்கணுமா அப்படின்னு தான் கண்ணங்காரன் சொன்னான். ஒன்னுத்துக்கு வழி இல்லாம இருக்கிறதுக்கு இந்த பத்திரத்தை கொடுத்து உதவியாவது பண்ணுவோம். இந்த பத்திரம் இருந்தா தானே அவ கல்யாணம் பண்ண வைக்கிறேன்னு ஆடுறா. அதுவே இல்லைன்னா என்ன பண்றான்னு பாப்போம். நம்ம நினைச்ச மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. இதுதான் சரியான நேரம், மனசை கரைச்சு பத்திரத்தை நம்ம பேர்ல எழுதிடுவோம். அம்மா பாத்துட்டா சொல்லுமா, சொல்லு. நான் கிளம்புறேன், பஸ் வேற வந்துடும். நீ எங்கேயும் போக வேண்டாம். உனக்கு தேவை பத்திரம் தானே? பத்திரத்தை ஓம் பேர்ல நான் மாத்தி எழுதி தரேன். அதை வச்சு நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என்னமா சொல்ற லட்சுமி? உண்மையாதாம சொல்றேன். உனக்கு பத்திரம் தானே வேணும், உன் பேர்ல நான் மாத்தி தரேன். ம், உனக்காவது உள்ள பிரச்சனையை நீ தீர்த்து சந்தோஷமா நீயாச்சிரு. நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? எங்களுக்காக நல்லது பண்ண போய் உன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. நான் ஏதாவது பண்றேம்மா. உண்மையதான் சொல்றேன் லட்சுமி. உண்மையதான் சொல்றேன். இன்னைக்கே உன் பேர்ல அந்த பத்திரத்தை நான் மாத்தி எழுதி தரேன். லட்சுமி, உண்மையா சொல்றியா பொய்ய சொல்றியா ஒண்ணும் தெரியல. நான் உண்மையதாம சொல்றேன். பத்திர ஆபீஸ்க்கு இன்னைக்கே போறோம், பத்திரத்தை மாத்தி எழுதுறோம். சரியா? சரி லட்சுமி, ஆனா ஒண்ணு, இந்த விஷயம் ஒன்ற பசங்களுக்கு தெரியாம பாத்துக்கோ. அவனுக்கு தெரிஞ்சா இதை எழுதவே விட மாட்டானுங்க. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். அவனுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. அப்பதான் அவன் பேர்ல அதை மாத்தி எழுத முடியும். இல்லைன்னா அந்த வீணா பணம் கிட்ட போய் சொல்லிடுவானுங்க. சரி, நம்ம கிளம்புவோமா? இப்பயே வா. போலாம். வேற எழுதி கொடுத்துட்டா ஒரு வேலை முடிஞ்சது இல்ல. சரி லட்சுமி, வா போயிட்டு வந்துருவோம். முதல்ல நீ கண்ணை தொடமா, பார்க்கவே உனக்கு கஷ்டமா இருக்கு. சரிம்மா, இப்ப பாரு சந்தோஷம் தானே உனக்கு? ம், சரி போலாமா? போலாமா? முன்னாடி போ, வீட்டை பூட்டிட்டு வரேன். சரி, பத்திரத்தை எடுத்துட்டு வா, மறந்துடாத. ஆமால. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். எடுத்துட்டு வரேம்மா. சரி லட்சுமி. பத்திரத்தை எடுக்க மறந்துட்டேன். நல்ல வேலை, எடுத்துட்டு போவோம். ஜஸ் ஜஸ் ஜஸ், நினைச்ச மாதிரியே இன்னைக்கு பத்திரம் என் பேர்ல எழுத போறேன். இதுக்காக தான் இத்தனை நாள் இந்த குடும்பத்துல நோயாட்டம் வந்து காத்துட்டு இருந்தேன். இனிமே ஏன் ஆட்டம் ஆரம்பம். இந்த கோமதி ஆட்டம் கொடி கட்டி பறக்க போகுது. எங்க போனாங்கன்னே தெரியலையே. 2 பேரும் நேரமா எந்திரிச்சு போயிருக்கிறாங்க. எஸ்கே போனாங்க. என்ன ஏது ஒண்ணும் தெரியல. நானும் காலை இருந்து காத்து கிடக்குற வருவாங்கன்னு இன்னும் காணமே. நீ ராதா, வா ராதா. சாப்பாட்டு வேலையில ஆச்சு. நீ கொஞ்சம் காட்டுக்கு போய் விறகு பொறுக்கிட்டு வரேன். ஒரு மாதிரி தண்ணி காய வைக்கிறதுல ஒன்றும் இல்லை. அவளுக்கு வேற காலில் வலிக்குங்கிறா. என்னாரும் சிலிண்டர்லேயே வச்சு காய வைக்கிறது. காட்டில் போய் கொஞ்சம் விறகு பொறுக்கிட்டு வரேன். அவளை பார்த்துக்கங்க நீ. ராதா, இருந்தாலும் தக்காளத்தி மேலே உனக்கு இவ்வளவு பாசம் இருக்கக்கூடாது. இதை நான் சொல்லக்கூடாது, தெரியாம சொல்லிட்டேன். ஏண்டி நீ இவ்வளோ பாசமா இருக்க? என்ன பண்றது நீ? என்னோட வலி வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னால குழந்தைய சுமக்க முடியாது. அந்த பிள்ளையால குழந்தைய சுமக்க முடியுது. என்ன என் புருஷனை பங்கு போட்டுக்கிட்டா. அதுக்காக வயிற்றுல சுமக்கிற பிள்ளை அவன் பிள்ளை இல்லைன்னா இருமா சொல்லுங்க. அவன் பிள்ளையா இருந்தாலும் அது எனக்கு பிள்ளை மாதிரி தானே. அது என்ன அம்மானு கூப்பிடுதோ என்ன கூப்பிடுதோ அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன் ஏன்னா அத்தைன்னு கூட கூப்பிடலாம். இருந்தாலும் இந்த பாவத்தை நான் செய்ய விரும்பல. அந்த ஆள் இல்லாத நேரத்துல நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க. கஷ்டமோ நஷ்டமோ மாசமா இருக்கவள பார்த்து தானே ஆகணும். உன்ன மாதிரி மனசு யாருக்குமே வராது. சரி, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். இந்த பிள்ளை என்ன பண்ணுது? உட்காந்துட்டு தான் இருக்கா. நீ காலைல வலிக்குதுங்கிறா. சரி, போய் விறகு எடுத்துட்டு வரேன். நீ பார்த்து போயிட்டு வா. சரிங்க நீ. ராதா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க நீ. அவந்திகாவை அகிலன்னு எங்க போனாங்கன்னு தெரியுமா? தெரியல நீ. காலையில் எந்திரிச்சே 2 பேர்த்தையும் பார்க்கல. அவந்திகாவை பார்ப்பேன், இன்னைக்கு அவளையும் பார்க்கலையே. எங்க போனான்னு தெரியல. நீ உள்ள கீதிருக்கலாம். நீங்க நல்லா பாத்தீங்களா? தெரியலம்மா. சரி, நான் கேட்டுக்கிறேன். நீ போ. சரிங்க நீ. என்னது இது, இவளும் பார்க்கலைங்கிறா? எங்க போயிருப்பானே தெரியலையே. சரி வரட்டும், கேட்டு பார்ப்போம். சம்மந்தியம்மா,
அடடே வாங்க சம்மந்தி. என்ன சம்மந்தி முகல ஒரு மாதிரியா இருக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தியம்மா. சம்மந்தியம்மா நல்லா இருக்கு அப்படிங்களா? சம்பந்தியம்மா அவ வெளிநாடு போறேன்னு போயிருக்கா. கொஞ்சம் அவளுக்கு எனக்கு சண்டை வந்துச்சு. வெளிநாட்டுல இருக்கா. என்ன சொல்றீங்க சம்மந்தி, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா? வருவா சம்பந்தியம்மா. கோவத்துல இருக்கனால இருக்கா. அவ அடிக்கடி அப்படிதான் பண்ணுவா. சரி, எங்க என் பிள்ளையும் மருமகனும்? உங்களை இன்னும் காணோம். என்ன விஷயம் சொல்லுங்க, இல்ல வர வரைக்கும் இங்க உட்காருங்க. அப்படிங்களா? சரி சரி. தப்பா எடுத்துக்காதீங்க கேக்குறேன்னு, உங்க முகமே சரியில்லை. கையில என்னது பத்திரம் மாதிரி இருக்கு? அவன் சம்பந்தியம்மா, என் புள்ள பேர்லயும் மாப்பிள்ள பேர்லயும் என்னோட மொத்த சொத்தையும் மாத்தி எழுதிட்டேன். என்னாச்சு சம்மந்தி ஐயா, என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு? எப்படி இருந்தாலும் என் மாப்பிளைக்கும் மகளுக்கும் தான் இந்த சொத்து பூரா. அதனாலதான் நல்லா இருக்கும் போதே எழுதிட்டேன். அவங்க வர நேரம் ஆகுங்களா? வந்துருவாங்க வந்துருவாங்க. சரி சம்பந்தியம்மா, அப்ப நான் இங்கே காத்துட்டு இருக்கேன். அப்பா வாங்க மாமா. இதோ உங்க மகளும் மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. இந்த பக்கம் வாங்க சம்மந்தி. வரேன். மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? மாப்பிள்ள வாய் நிறைய வாங்க மாமான்னு கூப்பிடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருக்குப்பா. அம்மாடி எங்கப்பா போனீங்க ரெண்டு பேரும்? அதுவாத்த கோயிலுக்கு போனாத்தா? கோயிலுக்கா? ஓ சரி சரி, ரெண்டு பேருமே போயிட்டீங்களா நேரமா? ஆமாத்தா. ஏமா சொல்லாம போயிட்டோமேன்னு பாக்குறீங்களா? நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் தொந்தரவு பண்ண வேணான்னு. சரிப்பா பரவாயில்ல, கேட்டேன். கோயிலுக்கு போனாங்கிற திண்ணீரையும் காணும் ஒன்னையும் காணும், பெருங்காய வீசிட்டு வந்திருக்காங்க. எங்க போனாங்கன்னு தெரியலையே, ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கு. சரி அப்புறமா கேட்டுப்போம். சமந்தைய முன்னாடி கேட்டா நல்லா இருக்காது. அப்பா என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படிமா இருக்க, உடம்பு நல்லா இருக்கா? செக்கப் எல்லாம் போனியா? இந்த மாசம் என்ன செக்கப் போலப்பா, போகணும். உடம்பெல்லாம் பரவாயில்லையாப்பா? நீங்க நல்லா இருக்கீங்களா? சித்தி எப்படி இருக்காங்க? இருக்காமா, நல்லா இருக்கா. அவ வெளிநாடு போயிட்டாமா. உனக்கு விஷயம் தெரியாதுல்ல? ஏன்ப்பா திடீர்னு? திடீர்னு இல்லம்மா, போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. நான் கொஞ்சம் சண்டை போட்டு அவ கிளம்பி போயிட்டா. என்னாச்சு மாமா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, எங்களுக்குள்ள அடிக்கடி இப்படிதான் ஆகும். சரி மாமா, நீங்க இங்க அடிக்கடி வந்துட்டு போங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் ஏதாவது இது வரைக்கும் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஐயோ மாப்ள, மன்னிப்பு பெரிய பெரிய வார்த்தையில பேசாதீங்க. ஐயோ, நீங்க எங்க வீட்டு மாப்பிள, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்ன மன்னிச்சிருங்க. என்னப்பா மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க? தப்பு பண்ணிதான் மன்னிப்பு கேட்கல, என்னமா தப்பு சொல்லு. சரியா சொன்னீங்க சம்மந்தி. சரி மாமா, உள்ள வாங்க, டீ குடிச்சிட்டு போலாம். ஐயோ மாப்ள, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்களை இப்படி பார்த்த கையோட ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன். அதை சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடலாம் தான். கொடுத்துட்டா என்ன மாமா, புரியல. என்னப்பா தரப்போறீங்க? பெருசா ஏதாவது தரப்போறீங்களா என்ன? ஆமாமா, பெருசா தான் தரப்போறேன். என்னப்பா ஏதோ பொடி வச்சு பேசுறீங்க? மாப்ள, என் பொண்ணு பேர்லயும் உங்க பேர்லயும் மொத்த சொத்தையும் எழுதிட்டேன். எனக்கு அப்புறம் அது உங்களுக்கு பறக்கப்புற பிள்ளைங்க தான் வந்து சேரும். அது எப்ப இருந்துன்னா என்ன, நான் இப்பயே எழுதிட்டேன் மாப்ள. மொத்தம் எல்லா சொத்தும் சேர்த்து ஒரு 10 கோடி இருக்கும். என்ன மாமா விளையாடுறீங்களா? 10 கோடிங்க, நீங்க அது எதுக்கு எங்க போய் எழுதி வைக்கிறீங்க? அது உங்ககிட்ட இருக்கிறதா நல்லது. எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். ஆமாப்பா, என் புருஷன் என்ன சொல்றாரோ அதைத்தான் நானும் கேட்பேன். எனக்கு எதுவும் வேணாப்பா, நீங்களே எங்ககிட்ட பேசிட்டீங்க. அப்புறம் எதுக்கு அந்த சொத்தெல்லாம்? என்னதான் நீங்க வேண்டாம் வேண்டாம்னு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அது மட்டும் இல்ல, இதை நான் மட்டும் வச்சு என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. நீங்க 2 பேரும் வச்சு இதை என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. ஒன்னும் நான் கேட்க மாட்டேன். உங்க விருப்பம் போல பண்ணுங்க. இங்க பாருங்க சம்மந்தியா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சம்மந்தியம்மா, நீங்களுமா நான் ஆசையா தரதை ஏன் வேணாங்கிறீங்க? திடீர்னு ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்க விருப்பம். ஆனா பிள்ளைங்க ஆசை பிள்ளைய நம்ம என்ன பண்றது? அவங்க சின்ன பிள்ளைங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, நம்ம தான் எடுத்து சொல்லணும். சரிங்க சம்மந்தியா, உங்க விருப்பம். பாருங்க மாப்ள, அம்மாவே சொல்லிட்டாங்க, வாங்கிக்கங்க. ஏன் ஆசை ஏன் வேண்டாம்னு கேட்குறீங்க? சொல்லுங்க பாக்கலாம். அவந்திகா, என்னடி இது? எனக்குள்ள விருப்பம் இல்ல, அவர் வேற ஆசைப்பட்டு சொல்றாரு. சரி வாங்கிக்கலாம், நாம எதுவும் பண்ண போறது இல்லதான், வாங்கி கம்முன்னு வச்சுக்கலாம். சரிடி, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். வாங்கிக்கலாமாப்பா? வாங்கிக்கலாங்க. ஏமாப்ல, என் பிள்ளை சொன்னதான் வாங்குவீங்களோ? நான் சொல்றேன் வாங்க மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றது மாமா, பண்டாட்டி வச்சுதான் புருஷன் கேட்டாகணும். அதைத்தான் நானும் பண்றேன். எல்லாம் ஜாடி கேட்ட முடியாதான் இருக்கீங்க. சரி வாங்கிக்கோங்க மாப்ள. சரி மாமா, விருப்பம் இல்லாம தான் வாங்குறேன். இப்பயும் சொல்றேன், உங்க பிள்ளைக்கோசரம் தான் வாங்கிறேன். எனக்கு இல்ல 1% கூட வேண்டாம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது, கொடுத்துட்டேன். இந்தாங்க வாங்கிக்கோங்க. மாப்ள, விவரம்லாம் என்ன எதுன்னு வக்கீல் வச்சு கூட பாத்துக்கோங்க. சரி மாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் கிளம்பிட்டீங்களா? ஏன்னா வீட்டுல எல்லாம் போட்டபடியே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் இதெல்லாம் பாக்கணும். என்ன மாமா வந்த கையோட கிளம்புறீங்க? ஆமாப்பா, இருந்துட்டு போங்களேப்பா. இல்லம்மா, வேலையெல்லாம் முடிச்சு கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன். சரி மாமா, உங்க விருப்பம். கிளம்பட்டுங்களா? வீட்டுக்குள்ளேயே வராம போறீங்க. சரி போயிட்டு வாங்க. ஏதோ அவசரமா வந்துட்டு அவசரமா போற மாதிரி இருக்கு. நான் எதுவும் சொல்லல தடங்கள் எடுத்த மாதிரி. நீங்க போயிட்டு வாங்க. ஆனா இன்னொன்னு கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா சம்பந்தியமா, பாத்துக்கோங்க பிள்ளைங்களா. சரிங்க சம்பந்தியா, போயிட்டு வாங்க. ஆமா சரிங்கப்பா, போயிட்டு வாங்க. ஒரு வழியா வந்த வேலை முடிச்சது, கிளம்புவோம்.